அன்பு, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஆ ஓகே துருவன். ஆனா ரொம்ப பயமா இருக்கு. உங்க அம்மா என்ன பாத்துட்டாங்கன்னா? பார்க்காத அளவுக்கு நம்ம தான் உள்ள போகணும். நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நீங்க சைலண்டா மட்டும் இருங்க. அம்மா எப்படியும் நல்ல தூக்க கலக்கத்துல தான் இருப்பாங்க. நான் அவங்க கிட்ட நைட்டே ஃபோன் பண்ணி நான் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டேன். இப்போ நான் காலிங் பெல் அடிச்சேனா அம்மா வருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் உள்ள போய்க்கிறேன். அப்புறம் அம்மா ரூம்குள்ள போய் தூங்குனதுக்கு அப்புறமா உங்களை வந்து கூட்டிட்டு போறேன். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஓகே? ம் சரிங்க. இருங்க, காலிங் பெல் அடிக்கிறேன். என்னங்க, இங்கேயே அசையாம வெயிட் பண்ணுங்க. எங்கேயாவது நடக்கிறேன்னு சொல்லி விழுந்துடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே? ம் ஓகேங்க. டேய் வாடா, எவ்வளவு நேரம்? அம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா. அதான் சொன்னேனே, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருந்தேன்னு. அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேனா, அதான் லேட் ஆயிடுச்சுமா. ஹேடா, நைட்டு ஃபுல்லா பேசுறானுங்களா? அப்படி யாருடா மானங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு? மா. சரி சரி, உள்ள வா. நீங்க போய் படுங்கம்மா, நான் வீட்டை பூட்டிட்டு வரேன். ஐயடா, என் பிள்ளைக்கு என்ன திடீர்னு இன்னைக்கு பொறுப்பு வந்துருச்சு? இத்தனை நாளா அந்த பொறுப்பு பருப்பெல்லாம் எங்க இருந்துச்சான்? மத்த நாள்ல எல்லா நாளும் நல்லா பேசுவாங்க. ஏதாவது ஒரு பொண்ணு பக்கத்துல இருக்கும் போதுதான் நம்ம மானத்தையே வாங்குறது. மா போங்கம்மா, பூட்டிட்டு வரேன். ஆளும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. காலையில வச்சுக்கிற உன்ன. வா வா. என்னங்க, அம்மா போயிட்டாங்க. நான் உள்ள போற மாதிரி போயிட்டு வந்து உங்களை டக்குன்னு கூட்டிட்டு போறேன். இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே? ஓகேங்க. துருவன் சொன்ன மாதிரி அவங்க அம்மா நல்ல ஜாலி டைப் தான் போல. அவங்க பேசுறதுலயே தெரியுது. ஆனா நான் அவங்களுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள இருக்கிறத அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? எவ்வளவுதான் ஜாலி டைப்பா இருந்தாலும் கண்டிப்பா தப்பா தானே நினைப்பாங்க. ஒருவேளை அவசரப்பட்டுட்டோமோ? துருவன் கூட வீட்டுக்கு வரதுக்கு ஒத்துந்திருக்க கூடாதோ? என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே. நம்பி வந்துட்டோம், நம்பி இருப்போம். பயந்துட்டேங்க. சாரி சாரி சாரி, நான் தான் பக்கத்துல வந்து கூப்பிட்டுட்டேனோ. சாரிங்க. பரவாயில்ல. அம்மா தூங்குறதுக்கு ரூம்குள்ள போயிட்டாங்க. நீங்க சீக்கிரம் வாங்க, என்னோட ரூம்க்கு உங்களை கூட்டிட்டு போறேன். என்னங்க, ரூம்க்கு வந்தாச்சு. ஓகேங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு நேரா தான் பெட் இருக்கு. பெட்டுக்கு பக்கத்துலயே ஸ்விட்ச் இருக்கு. அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்கன்னா லைட்டு ஃபேனு ரெண்டுமே வரும். பாத்ரூம் போகணும்னா எந்திரிச்சு ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா பாத்ரூம். லெஃப்டா ரைட்டா? ரைட் தான், ரைட்டு. ஓகேங்க. இப்போதைக்கு இது உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். மிச்சத்தை காலையில வந்து சொல்லித்தரேன். சரிங்க. நீங்க நல்லா படுத்து தூங்குங்க. யாராவது வருவாங்கன்னா யோசிக்காதீங்க. யாரும் வரமாட்டாங்க. அம்மா காலையில தான் வருவாங்க. அம்மா வரதுக்குள்ள நான் எந்திரிச்சு வந்துருவேன். என்னங்க, ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ பயப்படாதீங்க, நான் தான் சொல்றேன்ல, இங்க யாரும் வரமாட்டாங்க. அதுவும் என்னோட ரூம்க்கு பெருசா யாரும் வரமாட்டாங்க. அம்மா வேணும்னா காலையில காஃபி குடுக்கறதுக்கு வரலாம். ஆனா அம்மா ரூம்க்கு வரதுக்கு முன்னாடி நான் வெளியே போயிடுறேன். அம்மா வரமாட்டாங்க. ஓகே? அப்புறம் ஏதாவது ஒண்ணுனா எனக்கு கால் பண்ணுங்க. உங்க நம்பர் எனக்கு தெரியாதே. ஐயோ ஆமால, உங்க போன்ல சேவ் பண்ணி கொடுத்துட்டு போட்டா? சேவ் பண்ணி கொடுத்தாலும் என்னால பார்த்து எடுக்க முடியாது இல்லைங்க. நீங்க உங்க நம்பரை சொல்லுங்க, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். பட்டன் ஃபோன் தானே, நான் அப்படியே டைப் பண்ணி கால் பண்ணிடுவேன். ஓ அப்படியா? சரி ஓகே. 987654 987654 321 321 987654 321. ஓகேங்க, நல்ல ஃபேன்சியா இருக்கு. சரிங்க, நீங்க போய் நல்லா படுத்து தூங்குங்க. நான் காலையில உங்களை பார்க்க வரேன். என்னங்க, உள்ள ரூமை லாக் போட்டுட்டு தூங்கவா? லாக் போட்டுட்டு தூங்குறீங்களா? அம்மா வரும்போது நான் டக்குன்னு உள்ள வரணுமே. சரி ஓகே, லாக் போட்டுட்டே தூங்குங்க. உங்களுக்கும் சேஃபா இருக்கணும்னு நினைப்பீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ஓகேங்க. சரி, நல்லா தூங்குங்க. குட் நைட். குட் நைட்டுங்க. என்னங்க, நான் இன்னைக்கு தாங்க என் வாழ்க்கையிலே ரொம்ப சேஃபான ஒரு இடத்துக்கு ஒரு சேஃபான ஆள் கூட வந்திருக்கேன்னு தோணுது. ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க. சரி, நீங்க படுத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். டோர் அடைச்ச சத்தம் கேக்குது. நம்ம பூட்டிட்டு வந்து படுத்து தூங்கிக்கலாம். ஓய் பொண்டாட்டி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்க்கு வர எப்படி இருக்கு?
மிக்ஸ்ட் எமோஷன்ஸா இருக்கு மச்சான். ஹாப்பியாவும் இருக்கு, உன்னை மிஸ் பண்றதுல வருத்தமாவும் இருக்கு. நீ மட்டும் ஜாலியா மேரேஜ்க்கு லீவ் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கல, நான் மட்டும் பாரு அடுத்த நாளே காலேஜ்க்கு வந்துட்டேன். இதுல எக்ஸாம்ஸ் வேற. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கலாம்னு பார்த்தா விட மாட்டறியே. அடிச்சு சாவடிச்சிருவேன். இன்னைக்கு செமஸ்டர் எக்ஸாம் டி. இதை விட்டனா அரியர் வச்சுட்டு உட்காந்து எழுதிட்டு இருப்பியா? ஒரே தான் முடிச்சு விட்டமா, கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணமான்னு இருக்கணும். அப்புறம் என்ன சொன்ன? உன்னை அனுப்பி விட்டுட்டு நான் ஜாலியா சுத்த போறேனா? இல்லடி, மேரேஜ் லீவை கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டியா? ஏடா? உன்னை காலேஜ்ல விட்டுட்டு நான் எங்கடி போய் சுத்த போறேன்? அப்படியே வீட்ல இருந்தாலும் போர் தான் அடிக்கும். அதான் மறுபடியும் இப்ப ஸ்டேஷனுக்கு தான் போறேன். ஏய் போய் சொல்லாத. ஸ்டேஷனுக்கு போறேனா யூனிஃபார்மோட தானே போவ? கேஸ்லாம் எதுவும் டீல் பண்ணலடி. 2 நாளா ஸ்டேஷன்ல இருந்தும் போன் வரல. நானும் ஸ்டேஷனுக்கு பண்ணி என்னன்னு கேட்கல. அதான் எல்லாம் ஓகேவா இருக்கா, ப்ராப்பரா இருக்கான்னு பாக்குறதுக்காக போறேன். ஓ ஓகே ஓகேடா. அப்புறம் என்னோட ஒரு செட் யூனிஃபார்ம் கூட ஸ்டேஷன்ல தான் இருக்கு. இன்கேஸ் கேசஸ் ஏதாவது விசாரிக்கணும்னா யூனிஃபார்ம் அங்கேயே மாத்திக்குவேன். என்னடா ஒரு 2 நாளாவது ரெஸ்ட் எடுக்கலாம்ல, உடனே கேஸ் அதே இதுன்னு ஓடுற. என்னால வேலை பார்க்காமலாம் இருக்க முடியாதுடி. 2 நாள் உன் கூட இருந்ததுனால எனக்கு எதுவும் பெருசா தெரியல. இப்ப நீயும் காலேஜ்க்கு போயிட்டியா, நான் மட்டும் வீட்ல இருந்து என்ன பண்ண போறேன்? அதான் நானும் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டேன். வாங்கம்மா வாங்க. அது என்ன? ஹே நிம்ஸ், என்னடி காலேஜ்க்கு வந்திருக்க? காலேஜ்க்கு தானடி வந்திருக்கேன். ஏதோ அதிசயமா கேக்குற. ஏய் லூசாடி நீ. நேத்து தானே உனக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள இன்னைக்கே வந்துட்ட. அதனால என்னடி பைத்தியம்? வீட்ல இருக்க வேண்டியதானடி. ஏய் இன்னைக்கு செமஸ்டர் எக்ஸாம் டி, அதான் எழுதுறதுக்கு வந்தேன். என்னடி லூசு மாதிரி பேசுற? செமஸ்டர் இப்ப ரொம்ப முக்கியமா? வாழ்க்கை தாண்டி நம்மளுக்கு முக்கியம். இப்ப நீ பாட்டுக்கு செமஸ்டர் தான் முக்கியம்னு காலேஜ்க்கு வந்துட்ட. ஆதி நான் என்ன பண்ணுவாரு? பாவண்டி, புதுசா கல்யாணம் ஆன பையனை இப்படி தவிக்க விட்டுட்டு காலேஜ்க்கு வந்துட்டி. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. மென்டல் மாதிரி பேசினேன்னா மூக்குல குத்திடுவேன். என்ன என்னங்க மச்சான் இங்க பாரு அவள. நீ லூசு சொல்லாதடி. என்னமா ஸ்ரீ? என்னமா? அண்ணா அது ஒண்ணும் இல்லனா, நேத்து தான் நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சா. உன் கூட இல்லாம நான் காலேஜ்க்கு வந்துட்டேனா, அதான் மேடம்க்கு ரொம்ப வருத்தமா இருக்கா. சொல்லிட்டா மென்டல். ஸ்ரீ ஐயோ அண்ணா, நான் உங்க நல்லதுக்காக தான் சொன்னேன். ஆஹா, வாள் கூட சேர்ந்து சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்ட நீ. ஐயோ யார் ரொம்ப நல்லவேனா? பார்த்தேன். சிக்னல்ல கூட நிக்க டைம் இல்ல, அவ்வளவு அவசரம். 2 பேரும் 2 நாள் முன்னாடி எங்க அவ்வளவு அவசரமா வண்டியில போனீங்க? பாத்துட்டீங்களா? அடிப்பாவி, என்கிட்ட சொல்லவே இல்ல. எங்கடி போன? அது ஒண்ணும் இல்ல நிம்ஸ், அம்மா அப்பா ஊருக்கு போயிருந்தாங்க. சரி வீட்ல தான் யாரும் இல்லையே, யார் கூட படத்துக்கு போலாம் தான் கிளம்புனேன். கிளம்பி பாதி தூரம் போனோனே அப்பா ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டாரு. வரேன்னு போன் அடிக்கவும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதான் அவன் கூட வேகமா வீட்டுக்கு வந்தேன். அப்பதான் அண்ணன் பாத்திருக்காரு. அதுக்குன்னு சிக்னல்ல கூட நிக்காம அவ்வளவு ஸ்பீடு, ஓவர் ஸ்பீடுன்னு புடிச்சு உள்ள போட்டிருப்பேன். ஆனா அப்புறம் கூப்பிட்டு வார்ன் பண்ணிக்கலாம் தான் விட்டுட்டேன். இதுதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் அப்படி ஓவர் ஸ்பீட்ல எல்லாம் வரக்கூடாது. என்னமா? ஓகேண்ணா. பொண்ணுங்களுக்கு படிப்பு கெரியர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அதை பாருங்க, அப்புறம் லைஃப் ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமா அமையும். அதனாலதான் கல்யாணம் ஆன அடுத்த நாளே என் பொண்டாட்டி செமஸ்டர் எழுத வந்துட்டா. இல்ல பொண்டாட்டி? ஆமாண்டா செல்லக்குட்டி. சரி லேட் ஆயிடுச்சு, 2 பேரும் எக்ஸாம்ஸ் போங்க. என்னடா ஒண்ணுமே சொல்லாம போற? சாரி டி, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு வா. ஆல் தி பெஸ்ட் கேக்க தான் உன்னை நிப்பாட்னேனா? ஆல் தி பெஸ்ட் இல்லையா? வேற என்ன? அதுவா, கிட்ட வா. அங்க இருந்தே சொல்லு. இவருக்கான தானே என்ன கிட்டவான்னு கூப்பிடுற? இந்த எருமையெல்லாம் ஒரு நாளைக்கு 100 வாட்டி அவன் ஆள்கிட்ட சொல்றா. சரிடி, ஐ லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூடா. பை. பை. போயிட்டு வா. ஸ்ரீ பாய்மா, பாத்துக்கோ. ஓகேண்ணா, உங்க பொண்டாட்டி நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி, எக்ஸாம் முடிச்சிட்டு இங்கே நில்லு, நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன். ஓகேடா மச்சான். வாடி போலாம். இரு, என்ன அவசரம்? இன்னும் பெல் அடிக்க 10 மினிட்ஸ் இருக்கு. ஆமாண்டி, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணோம்ல, வா உள்ள போய் ரிவைஸ் பண்ணலாம். ரிவைஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் எப்படி ஜாலியா இருந்துச்சா நேத்து நைட்டு? சொல்லுடி. அச்சிப்பா, இதெல்லாம் பேசுற நேரம் அது. ஹே, நான் உன்னோட உயிர் தோழி தானே, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? சொல்லு. ஐயோ ஒன்னும் நடக்கலடி. என்னடி சொல்ற? ஆமா, என் புருஷன் பேசினதை கேட்டில. கேரியர் தான் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் அதுல ஃபோக்கஸ் பண்ணு, லைஃப் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. நைட்டு 2 பேரும் தூங்கிட்டோமா, அப்புறம் 1 மணிக்கு எனக்கு செம்ம பசி. என் புருஷனை எழுப்பினேனா அவன் எந்திரிச்சு எனக்கு மேகி கிண்டி கொடுத்தாண்டி. சரியா போச்சு. அப்புறம் 2 பேரும் மாறி மாறி மேகியை சாப்பிட்டுட்டு திருப்பி படுத்து தூங்கிட்டீங்களா? ஹே, எப்படி நடந்தது அப்படியே கரெக்டா சொல்ற? ஏண்டி இதுக்காடி இவ்வளவு கஷ்டப்பட்டு பொய்யெல்லாம் சொல்லி இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ண? ஹே, நாதிய இதுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணல, அவன் கூட நான் சேர்ந்து வாழணும்டி. அது நடக்காதோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்காக தான் நான் போய் சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணேன். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேனா அது ஒரு நாளோட முடிஞ்சிருக்கும்டி.
நான் கடைசி வரைக்கும் அவன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சபா, ஓ philosophy எல்லாம் கேட்க முடியல, அதுக்கு பேசாம ரிவைஸ் பண்ணிடலாம் வா. இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்திருக்கலாம், வந்து தொலை. கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே, உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே.